ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நம்மளோட வீடியோவை பார்க்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில கேள்விகள் அப்பப்போ கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க. அதுல நிறைய பேர் முறை ஹிந்தி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த டவுட் அவங்களுக்கு கட்டாயமா வந்திருக்கும். மே அப்படின்னா என்ன, முஜேனா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த கேள்வியை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்திருக்காங்க. மேனா என்ன, முஜேனா என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேரேக்கோ, முஜுக்கோ இந்த மாதிரி வார்த்தைகள் எங்க யூஸ் பண்ணணும், இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கறதும் கேட்டிருக்காங்க. சோ இந்த வீடியோல இந்த 4 வார்த்தைகளுடைய அர்த்தமும் தெளிவா பார்க்க போறோம். அர்த்தத்தோட மட்டும் ஸ்டாப் பண்ணாம அதுக்கான வாக்கியங்களும் அமைச்சு பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா வேற எங்கேயுமே டைவர்ட் ஆகாம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய சேனல்லயே எல்லா டீடைல்ஸும் இருக்கிற மாதிரி தான் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் தவறாம உங்களை ரீச் பண்ணணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் வார்த்தை நம்ம பார்க்க போறது மே. மேன்னு சொல்லணும்னா அதோடைய அர்த்தம் தமிழ்ல நான். நான் தவிர வேற எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது மேன்னு சொல்றதுக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ சொல்ற இடங்கள்ல எல்லாம் மே அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை நம்ம ஹிந்தில யூஸ் பண்றோம். இதை நீங்க ஹிந்தில வாசிச்சு பாக்குறீங்க அப்படின்னா அது மைன் அப்படின்ற சவுண்டு கொடுக்கும். ஆனா யாருமே பேசும்போது மைன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மே அப்படிங்கிற சவுண்டை தான் சொல்றாங்க. இந்த வார்த்தையை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லணும்னா மே ஏக் டாக்டர் ஹூ. மே ஏக் டாக்டர் ஹூ. மே அப்படின்னா நான், ஒரு அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ஏக் சேர்த்திருக்கோம். டாக்டர் ஹூ அப்படின்னா மருத்துவர், டாக்டர்னு சொல்லி முடிக்கிறோம். மே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்போது நிகழ்காலத்துல பேசும்போது ஹூ அப்படின்னு முடிக்கிறது ஒரு பழக்கம் இருக்கு. நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் வீடியோலாம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் எப்படி இருக்கும், எந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்றதுன்னு அதுல தெளிவா கொடுத்திருப்பேன். பட் இங்க நான்ற வார்த்தைக்கு ஹிந்தில மே அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த சென்டென்ஸ் நான் வருகிறேன், இல்லனா நான் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த ஹிந்தி சென்டென்ஸ் மூலமா சொல்லலாம். மே ஆ ரஹா ஹூ. மே ஆ ரஹா ஹூ. மேனா நான், ஆ ரஹா ஹூ அப்படின்னா வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்றாங்கன்னு அர்த்தம். இந்த வாக்கியத்தை ஒருவேளை தமிழ்ல நம்ம சொல்றோம் அப்படின்னா நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா ஒரு ஆண் சொல்றாங்களா பெண் சொல்றாங்களான்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது. இதுவே ஹிந்தில மே ஆ ரஹா ஹூ அப்படின்னு இருக்கறனால ஒருவேளை அந்த ஆப்போசிட்ல இருக்க நபர் யாருன்னே தெரியலனாலும் சொல்றவர் ஒரு ஆண் தான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். மே ஆ ரஹா ஹூ அப்படின்னு சொல்றது மூலமா. இதுவே ஒரு பெண் சொல்றாங்கன்னா இந்த சென்டென்ஸ் எப்படி ஆயிருக்கும்னா மே ஆ ரஹி ஹூ அப்படின்னு மாறி இருக்கும். மே ஆ ரஹி ஹூ. மே ஆ ரஹா ஹூ. மே ஆ ரஹி ஹூ. நீங்க இங்க எல்லாமே நோட் பண்ணிட்டே வரலாம். மே அப்படிங்கிறதுக்கு நான் தவிர வேற அர்த்தமே கிடையாது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் இந்த வேலையை செய்வேன். நான் இந்த வேலையை செய்வேன். ஹிந்தில மே ஏ காம் கரூங்கா. மே ஏ காம் கரூங்கா. மே அப்படிங்கிறது நான், ஏ காம் அப்படின்னா இந்த வேலையை, கரூங்கா அப்படின்னா செய்வேன். எதிர்காலத்துல நம்ம பேசுறோம் அப்படின்னா கரூங்கா அப்படின்னு சொல்லணும். இதுவும் ஒரு ஆண் சொல்றதுதான். ஒரு பெண் சொல்றதா இருந்திருந்தால் மே ஏ காம் கரூங்கி அப்படின்னு மாத்தணும். மே ஏ காம் கரூங்கா. மே ஏ காம் கரூங்கி. இந்த மாதிரி நீங்க எக்கச்சக்கமான வாக்கியங்கள் உருவாக்கிக்கிட்டே போகலாம். மே அப்படிங்கிற வார்த்தையை வச்சு. மே அப்படின்னா நான், நான் ஆரம்பிக்கக்கூடிய நிறைய வாக்கியங்கள் நம்மளோட சேனல்லயே இருக்கு. நீங்க எடுத்து பார்க்கலாம். அடுத்த வார்த்தைக்கு போறோம். முஜே. முஜே உடைய முதல் அர்த்தம். முஜே அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. அதுல முதல் அர்த்தம் ரொம்ப முக்கியமான அர்த்தம் எனக்கு. எனக்கு. மேன்னு சொன்னா நான், முஜேன்னு சொன்னா எனக்கு. இதுக்கான முதல் வாக்கியம் பாருங்க. எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லணும்னா இந்த எனக்குன்னு இருக்கு இல்லையா தமிழ்ல, அப்படியே முஜேவை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல போட்டுருங்க. எனக்கு வருதுனாலே முஜே தான் வரும். அதுல எந்த வித டவுட்டுமே இல்ல. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு அப்படின்னா முஜே, தண்ணினா பானி, வேணும்னு சொன்னா சாஹியே. முஜே பானி சாஹியே. முஜே பானி சாஹியே. எனக்கு தண்ணி வேணும்.
முஜே பானி சாஹியே. இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியான்னு கிடையாது. ஒரு ஆண் சொன்னாலும் முஜே பானி சாஹியே தான். ஒரு பெண் சொன்னாலும் முஜே பானி சாஹியே தான். அடுத்த வாக்கியம் பாருங்க. எனக்கு தெரியும். இங்கேயும் எனக்குங்கிற வார்த்தை தமிழ்ல வந்திருக்கு. அப்போ தமிழ்ல எனக்குங்கிற இடத்துல ஹிந்தில நம்ம என்ன போடணும்? முஜே போடணும். முஜே பதா ஹை அல்லது முஜே மாலூம் ஹை அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியும்னு அர்த்தம். முஜே பதா ஹை இல்லனா முஜே மாலூம் ஹை அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன். நம்ம பிராக்டிகலா இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே ஒரு ஒரு நாள்ல ஒரு வாட்டி நம்ம இதெல்லாம் சொல்லிட முடியும். எனக்கு தெரியும்னு சொல்லுவோம். எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லுவோம். எனக்கு மூணாவது சென்டென்ஸ் எனக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லணும்னா முஜே புகார் ஹை. முஜே புகார் ஹை. முஜேனா எனக்கு, புகார்னா காய்ச்சல். முஜே புகார் ஹை அப்படின்னா எனக்கு காய்ச்சலா இருக்கு அப்படிங்கிறது தான் கரெக்டான அர்த்தம். ஆக மொத்தம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்? எனக்குன்னு வர இடத்துல முஜே வருது அப்படிங்கறது நீங்க மைண்ட்ல ஏத்திக்கலாம். முஜே உடைய ரெண்டாவது அர்த்தம் பார்க்க போறோம். முதல் அர்த்தம் எனக்கு, ரெண்டாவது அர்த்தம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தது அப்படின்னாலோ, இல்லனா உங்க குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ, நம்மளோட டக்குனு இங்கிலீஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டக்குனு இங்கிலீஷ் சேனல்ல ஹிந்தி மாதிரியே ஈஸியா எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தொடர்ச்சியா போட்டுட்டே வரோம். நீங்க யூடியூப்ல போயிட்டு டக்குனு இங்கிலீஷ்னு டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு நம்மளோட பேஜ் வந்துரும். உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ல தெரியற மாதிரி கிளாஸ் 4, கிளாஸ் 5, கிளாஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா வீடியோஸ் அப்லோட் ஆயிருக்கும். அதை பார்த்து நீங்க பேசிக்கான இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் டெவலப்டான இங்கிலீஷ் பேசுற வரையிலும் கத்துக்க முடியும். நம்ம வீடியோஸ்ல கொடுக்குற சென்டென்சஸ் எல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். ஸோ சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாரும் பேசிக்கா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சேனல்ல பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. நம்ம டக்குன்னு இங்கிலீஷ் சேனலோடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்தது முஜே உடைய ரெண்டாவது மீனிங்க்கு போறோம். முஜே உடைய ரெண்டாவது மீனிங் என்னை அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கும் முஜேவை தான் யூஸ் பண்றோம் ஹிந்தியில. ஸோ தமிழ்ல எனக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு, என்னைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது ரெண்டும் தனித்தனி வார்த்தைகள். ஆனா ஹிந்தியில அப்படி கிடையாதுங்க. எனக்குன்னு சொல்லணும்னாலும் முஜே தான், என்னைன்னு சொல்லணும்னாலும் முஜே தான். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. என்னை கூப்பிடு, என்ன கூப்பிடு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோமா? என்ன கூப்பிடு அப்படின்னா முஜே புலாவோ. முஜே புலாவோ. முஜேனா என்னை, புலாவோ அப்படின்னா கூப்பிடு. ஸோ தமிழ்ல என்னை அப்படிங்கிற தனியா ஒரு வார்த்தை இருக்கு. இது எனக்கு கிடையாது தான். ஆனாலும் நம்ம முஜேவை தான் யூஸ் பண்ணணும். கூப்பிடு அப்படின்னா புலாவோ. அடுத்தது என்னை போக விடு. என்னை போக விடு. முஜே ஜானே தோ. முஜே ஜானே தோ. முஜேனா என்னை, ஜானே தோனா போக விடு. என்னைங்கிற வார்த்தைக்கு முஜே யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். என்னை பார் அப்படின்னு சொல்லணும்னா முஜே தேக்கோ. முஜே தேக்கோ. என்ன பாரு அப்படின்னா முஜே தேக்கோ. இது மூலமா உங்களுக்கு எனக்கு அப்புறம் என்னை இந்த ரெண்டு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில முஜே தான் வார்த்தை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். அடுத்து நம்ம கத்துக்க போற வார்த்தை மேரேகோ. மேரேகோ அப்படின்னா அதே முஜே உடைய இன்னொரு வார்த்தை தாங்க இந்த மேரேகோ. அப்போ அர்த்தம் அதே அர்த்தமா தான் இருக்க போகுது. முஜேக்கு ரெண்டு அர்த்தங்கள் பார்த்தோம். ஒண்ணு எனக்கு, இன்னொன்னு என்னை. அதே தான் இந்த மேரேகோக்கும் அர்த்தங்கள். எனக்கு, என்னை. இதுக்கு நீங்க முஜே வேணும்னா முஜே யூஸ் பண்ணலாம். சில இடங்கள்ல முக்கியமா நார்த் இந்தியால டெல்லி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேரேகோ அப்படிங்கிற வார்த்தையை அதிகமா பயன்படுத்துவாங்க. இது ரெண்டுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யோசனை வரலாம். புக்ஸ்லலாம் பார்க்கும்போது இல்ல கரெக்டான ஹிந்தியா யோசிக்கும் போது முஜே தான் கரெக்ட். பேச்சு வழக்குன்னு வரும்போது சில இடங்கள்ல மேரேக்கோ யூஸ் பண்றது ஒரு வழக்கம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சில நேரம் நம்மளும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் ஏற்படும். அப்போ நிறைய பேர் மேரேக்கோ யூஸ் பண்றாங்கன்னா நீங்களும் மேரேக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மொதல் சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு வேண்டாம்னு சொல்லணும். இந்த இடத்துல எனக்குங்கிற தமிழ் வார்த்தைக்கு பதிலா ஹிந்தில நானு மேரேகோ யூஸ் பண்ணியிருக்கேன். மேரேகோ நஹி சாஹியே. மேரேகோ நஹி சாஹியே. இதே நீங்க முஜே நஹி சாஹியே சொன்னாலும் கரெக்ட் தான். மேரேகோ நஹி சாஹியேன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். எனக்கு வேண்டாம், மேரேகோ நஹி சாஹியே. அடுத்தது எனக்கு ஹிந்தி தெரியும் இல்லனா எனக்கு ஹிந்தி வரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எனக்கு ஹிந்தி பேச வரும்னு. அதுக்கு என்ன சொல்லலாம்? மேரேகோ ஹிந்தி ஆத்தி ஹை. मेरे को हिंदी आती है.
மேரே கோ சொன்னாலும் சரி, முஜே சொன்னாலும் சரி. நம்மளுடைய விருப்பம் தான். ஆனா பேசுறவங்க எத சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க மேரே கோ சூஸ் பண்ணா, அதோடைய அர்த்தம் நமக்கு புரியணும். அதுக்காக தான் இப்ப நம்ம கத்துட்டு இருக்கோம். மேரே கோ ஹிந்தி ஆத்தி ஹை அப்படின்னு சொன்னா, எனக்கு ஹிந்தி வரும். மேரே கோ ஹிந்தி ஆத்தி ஹை. அடுத்தது எனக்கு குடு அப்படின்னு சொல்லணும்னா, மேரே கோ தே தோ. முஜே தே தோன்னும் சொல்லலாம். மேரே கோ தே தோன்னும் சொல்லலாம். மேரே கோ அல்லது முஜேனா எனக்குன்னு அர்த்தம். தே தோ அப்படின்னா குடு. மேரே கோ தே தோ. அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை முஜ்கோ. முஜ்கோ. இதுவும் அதே கதை தாங்க. மேரே கோ, முஜே, முஜ்கோ. 3 வார்த்தைகளும் ஒரே அர்த்தத்த கொண்ட வார்த்தைகள் தான். தமிழ்ல எனக்கு, என்னை சொல்லணும்னா, நீங்க முஜே, மேரே கோ, முஜ்கோ இது 3ல எத வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்க ஒருவேளை நார்த் இந்தியால இருக்கீங்க, இல்ல ஹிந்தி பேசக்கூடிய இடங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்க ஏரியால எப்படி யூஸ் பண்றாங்கங்கிறத கவனிங்க. ஒருவேளை முஜே அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா, நீங்களும் அதையே யூஸ் பண்ணுங்க. மேரே கோவோ இல்ல முஜ்கோவோ யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. முஜ்கோ வச்சு மேக் பண்ணியிருக்கோம். எனக்கு நினைவிருக்கிறது, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா, முஜ்கோ யாத் ஹை. முஜ்கோ யாத் ஹை. முஜ்கோ அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு, யாத் அப்படின்னா ஞாபகம், ஹைனா இருக்கு. முஜ்கோ யாத் ஹை. இதே வாக்கியத்தை நீங்க முஜே யாத் ஹைனும் சொல்லலாம். மேரேகோ யாத் ஹைனும் சொல்லலாம். முஜ்கோ யாத் ஹைனும் சொல்லலாம். நம்மளோட விருப்பம் தான். மித்தபடி அர்த்தத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு என்ன ஆனது அப்படின்னு கேட்கணும்னா, முஜ்கோ கியா ஹுவா. முஜ்கோ கியா ஹுவா. முஜே கியா ஹுவா, மேரேகோ கியா ஹுவா, முஜ்கோ கியா ஹுவா எது வேணாலும் சொல்லலாம். அடுத்தது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா, முஜ்கோ சப் குச் பதா ஹை. முஜ்கோ சப் குச் பதா ஹை. முஜ்கோனா எனக்கு, சப் குச்னா எல்லாம், பதா ஹை அப்படின்னா தெரியும். பதா ஹை தெரியும். முஜ்கோ சப் குச் பதா ஹை. எனக்கு எல்லாம் தெரியும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோல நம்ம மே மே முஜே, முஜ்கோ, மேரேகோ இந்த 4 வார்த்தைகளும் என்னென்ன அர்த்தம், எங்கெங்க யூஸ் பண்ணணும், அதுக்கான வாக்கியங்கள் என்ன, என்ன டிஃபரன்ஸ் இது எல்லாமே தெளிவா பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹிந்தி பேசணும், ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய டவுட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத தெளிவா கொடுங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அண்ட் ஃபைனலி ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.